ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹேர் டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவசரமாக நம்ம வெளியில் கிளம்புறோம். அது அப்படி கிளம்பும்போது அங்கங்கே வெள்ளை முடி இருக்குது, அதை மறைக்கணும் அப்படின்னாலோ, இல்லை ஆண்களுக்கு மீசை தாடியில் வெள்ளை முடியாக இருக்குது, நம்ம உடனே போட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த ஹேர் டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டிலேயே ஒரு 1/4 மணி நேரத்தில் பண்ணிடலாம். இது பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் தொட்டு தடவிட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியாக இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவை ஒரு அகல் விளக்கு, பஞ்சு திரி, நல்ல திக்கான பஞ்சு திரி, ஒரு 5-6 திரி நல்லா அப்படி உருட்டி அதில் போட்டுக்கலாம். அப்புறம் விளக்கேற்றுறதுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஆமணக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை எண்ணெய் நல்லா அந்த திரி நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு அதை வந்து பொருத்திடலாம். பொருத்திட்டு இப்போ என்ன பண்ணுறது, இந்த டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து எப்போ ஆண்களுக்கெலாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே எடுத்துகிட்டு போட்டுட்டு போயிடலாம். ஒன்றுமே கஷ்டமே கிடையாது. ஒரு சின்ன டூத் ப்ரஷ்ஷோ இல்லை விரல்லையே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த நல்லா திரியை வந்து நல்லா சுருட்டி விட்டு அதை வந்து பற்ற வச்சுக்கலாம். விளக்கேற்றிடலாம். இப்போ விளக்கேற்றிட்டு என்ன பண்ணணும், இது எதுக்காக நம்ம விளக்கேற்றுறோம் அப்படின்னா, இப்போ இந்த விளக்கு இந்த சுடர் வருதுல்ல, அந்த சுடர் மேலே வந்து அப்படியே வந்து என்ன ஆகும், கருப்பாக அது படியும்ல, அந்த இதிலேருந்து தான் மை எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், 2 பக்கமும் ஒரு டம்ளரோ இல்லை ஒரு சின்ன கிண்ணமோ வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சிடலாம். திருப்பி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சுடர் வந்து அதில் போய் படியும் போது அந்த கறியெல்லாம் அதில் போய் பிடிக்கும், தட்டில் ஒட்டும். அது கீழெல்லாம் அப்படி சிந்தாது, அப்படியே படர்ந்துக்கிட்டே வரும். அப்படியே அது விளக்கு வந்து அந்த சுடரோட அந்த கருமையான அந்த இதெல்லாம் வந்து போய் அதில் ஒட்டும். அதுக்கப்புறமா அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சிடணும். இப்படியே இருக்கட்டும். இந்த விளக்கு எரியும் போது அது போயிட்டு அப்படியே அதாவது காற்று இருக்கக்கூடாது. நம்ம அங்கே எதுவும் ஃபேன் எதுவும் போடக்கூடாது. காற்று இல்லாத இடத்துல அப்படி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு நின்று அமைதியாக எரிஞ்சிட்ருக்கோம். நம்ம ஒதுங்கி வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எண்ணெய் இன்னும் கூட விட்டு நிறைய ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வீடியோக்காக கொஞ்சம் மட்டும் பண்ணுறேன். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படி வச்சுருந்தேன். இந்த விளக்கு எரியட்டும். ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடாது. ஹைட்டாக இருந்ததுன்னா அது மேலே போய் ஒட்டணும்ல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து இந்த அளவை வந்து இப்போ நான் அது காமிக்கிறதுக்காக கீழே ஒரு கிண்ணம் வச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இங்கே சாதாரணமாக ஒரு இதுலேயே வச்சிடலாம், ஒரு தட்டு மேலேயே வச்சிடலாம். இல்லை ஒரு ஏதாவது கவுண்டர் டாப்லேயே வைக்கலாம். எங்கேயாவது தரையில் கூட வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஏற்றிக்கலாம். இந்த சுடர் போய் அந்த தட்டில் அந்த இது படும்போது தெரியுதுல, அப்படியே மேலே படும்போது அது கருமை படிஞ்சிக்கிட்டே இருக்கும். படிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த கருப்பாக ஒரு பொருள் கிடைக்கும். அதுதான் டையாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப இந்த ஹைட்டுக்கு அதுக்கும் ஹைட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் வசதி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டியாக ஒரு கிண்ணத்தை வச்சு அது மேலே அந்த அகல் விளக்கை வைக்கிறேன். வச்சு மூடி வச்சுறேன். இப்போ வந்து கரெக்டாக அந்த விளக்கோட சுடர் வந்து கிட்டக்க நெருக்கமாக போய் படுறதுனால அந்த கறி படிகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அப்படியே பட்டு மாதிரி இருக்கும், அப்படியே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஜலிக்கணும் எதுவே இல்லை. தொட்டமாக இப்போ கண்மையை தொட்டால் எந்த ஃபீலிங் இருக்குது, ஆனால் அதில் ஒரு எண்ணெய் பிசுக்கு இருக்கும். ஆனால் இது அதை விடையும் பட்டு மாதிரி இருக்கும். தொட்ட உடனே அப்படியே லேசாக, ஆனால் நல்லா பிடிக்கும். பார்த்திங்களா, இந்த சுடர் போயிட்டு அந்த தட்டில் அப்படியே அந்த மேலே படும்போது அப்போது வந்து அந்த கருப்பு படியும். அது கொஞ்சம் நேரம் படரட்டும், அப்புறமா நான் காமிக்கிறேன் இப்படி தான் படரும் அப்படிங்கிறதுக்கு. அந்த கருமை அப்படியே படரும் அந்த தட்டில். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் அது வரும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டோர் ஆகட்டும். இந்த கருப்பெல்லாம் போய் அங்கே மேலே சேரட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம மூடி அப்படியே தட்டை மேலே வச்சுட்டு நம்ம ஒதுங்கிடலாம். பார்த்திங்களா, இந்த செட்டப் இப்படி தான். நான் இந்த கீழே வந்து கிண்ணெல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. நான் கேமரா எடுக்கணும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஹைட் வச்சேன். நீங்கள் அது மேலேயே வச்சிடலாம், தரையில் கூட வைக்கலாம். பார்த்திங்களா, இப்போ நல்லா வந்து படிஞ்சு நல்லா சேர்ந்துருக்கு.
இது நான் எடுத்து காமிக்கிறேன், எடுத்து காமிச்சா தான் தெரியும். மேலே ஒட்டியிருக்கு, இது கீழே தட்டின விழாது. இப்போ நம்ம நல்லா கலெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எவ்வளோ அழகாக சேர்ந்துருக்கு பாருங்கள். இன்னும் வேணும்னாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து ஒரு எதுலையாவது போட்டு வச்சுக்கலாம். ஒரு பாட்டிலையோ பிளாஸ்டிக் டப்பாலேயோ போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது சட்டுன்னு போனோம் அப்படின்னா நம்ம திடீர்னு வெள்ளை முடியெல்லாம் காணாமல் போயிடும். இது இருந்ததுனாவே போதும், அழகாக சட்டுன்னு ஒரு யங்காயிடலாம். அப்படி தடவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு கூட இந்த மீசெல்லாம் இருக்கும், தாடிலாம் இருக்கும், அங்கங்கே வெள்ளை எட்டி பார்க்கும். அந்த எட்டி பார்க்குற வெள்ளை முடியெல்லாம் ஒரே செகண்டில் அப்படி கருப்பாக்கிடலாம். இது தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்படி என்ன சொல்கிறது, வெண்ணெய் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்காது, அவ்வளோ சாஃப்டாக பட்டு போல் இருக்கும். இது அவ்வளோ நல்லா கருமையாக ஒட்டும். இப்போ நான் வந்து போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் தெரியும். இது வந்து ஒரு சின்ன டூத் ப்ரஷில் வச்சு கூட போடலாம், இல்லைன்னா போதும் விரல்லையே போதும் போட்டுக்கலாம். தொட்டு பார்த்தாவே தெரியும், அப்படியே அப்போம். நான் வந்து போட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவி கூட எனக்கு கருப்பு போகலை. இப்படி இருக்கிற முடியை வந்து எங்கேயாவது போனோம், அவசரத்துக்கு திடீர்னு போனோம், நம்மளுக்கு ஹென்னா போடுறதுக்கோ வேறு எந்த ஹேர் டை போடுறதுக்கோ டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு இதை தொட்டு தடவிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை குளிக்கணும்லாம் அவசியமே இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு எப்போ தலை குளிக்கிறோமோ அப்போ தான் வந்து அது போகும். அப்போ கூட அது நல்லா அவ்வளோ நல்லா பிடிக்கும். அது என் விரலை பார்த்தாவே தெரியும், அந்த அளவுக்கு அது பிடிச்சிருக்கும். இது லேசாக தடவினா போதும், இல்லைன்னா ஒரு குட்டியாக ஒரு ப்ரஷ் வச்சுட்டு தடவிட்டோன்னா ஈஸியாக போயிடலாம். இதே மாதிரி மீசை தாடியிலலாம் டச்சப் பண்ணிக்கலாம். இப்போ பெண்களுக்கெல்லாம் அந்த நெத்தி பகுதியில் மட்டும் முடி இருக்குது, அது வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா இதை வந்து அப்படியே டச்சப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி விளக்கேற்றி வச்சு அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் தடவிட்டு கூட என் கையில் எவ்வளோ கருப்பு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. நம்ம சுத்தமான நம்ம வீட்டில் செய்கிற நல்லெண்ணெய் விளக்குலேருந்து வர இது தான். அதனால் தைரியமாக போட்டுக்கலாம். இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ் ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.